வரலாறு, இலக்கியம், இதுவரை நாம் அறியாத உண்மைகள். இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை இனிமையான தமிழில் தொகுத்து அழகாக வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையை 1950 90 வரை என்றும் 90க்கு பிறகு என்றும் இரண்டாக நாம் பகுத்து பார்க்கலாம். 1950ஆவது ஆண்டு இந்தியா குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு, இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்தியாவை ஒரு சோஷலிச பாணியிலான சமூகம், த சோஷலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்கிற அடிப்படையிலே தான் வடிவமைக்க வேண்டும் என்று அன்றைய பிரதமர் நேரு அவர்கள் அறிவித்தார். அதே நோக்கத்தில் தான் 1956ஆவது ஆண்டு சென்னையில் இருக்கிற ஆவடியில் நடைபெற்ற மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஆவடி தீர்மானம் என்று இன்றைக்கும் அது புகழ் பெற்றதாக அறியப்படுகிறது. எனவே அன்றைக்கு நேரு அவர்கள் தொடங்கி வைத்து, பிறகு இந்திரா காந்தி அவர்களினுடைய ஆட்சி காலத்திலேயும் அப்படி எல்லாவற்றையும் நாட்டுடைமை ஆக்குகிற வங்கிகள் உட்பட பொதுவான ஒரு பொது துறையை உருவாக்குகிற அந்நிய முதலீடுகளை கொண்டும் ஒரு சோஷலிச சமூக பாணி திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. அன்றைக்கும் அந்நிய முதலீடுகள் இருந்தன என்றாலும் இந்திய அரசினுடைய முதலீடு தான் கூடுதலாக இருந்தது. இதுதான் 90 வரையிலான நிலைமை. ஆனால் 1990க்கு பிறகு 3 கோட்பாடுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. ஒன்று உலகமயமாதல், இன்னொன்று தாராளமயமாதல், மூன்றாவது தனியார் மயமாதல். இதனை ஆங்கிலத்தில் குளோபலைசேஷன் என்றும் லிபரலைசேஷன் என்றும் பிரைவேட்டைசேஷன் என்றும் கூறுகிறார்கள். இந்த 3 ஆக்கல்களும், உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் போன்ற இந்த ஆக்கல்களெல்லாம் இந்த 25 ஆண்டுகளில் என்ன பயனை தந்திருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும். வெளிநாட்டு மூலதனங்களுக்கு தாராளமயமாக கதவுகள் திறக்கப்பட்டன. இந்த தாராளமயமாக்குதல் என்பது உடைப்பு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவதற்கான தாராளமயம் இல்லை. முதலீடு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போவதற்கான தாராளமயம்தான். ஆகையினாலே அந்நிய நாட்டு முதலீடுகள் உள்ளே வருவதற்கு கதவுகளில் இருந்த பூட்டுகள் முதலில் திறக்கப்பட்டன. பிறகு கதவுகளே அகல திறக்கப்பட்டன. ஒரு கட்டத்தில் கதவுகளே வேண்டாம் என்று எடுத்து விடுகிற அளவுக்கு அந்நிய முதலீடுகள் உள்ளே நுழைந்தன. இப்படி உலக நாடுகளினுடைய அந்நிய முதலீடுகள் உள்ளே வருகிற போதெல்லாம் ஜப்பானை பாருங்கள், அமெரிக்காவை பாருங்கள் என்று சொன்னாலும் மிக குறிப்பாக ஜப்பானை தான் எடுத்துக்காட்டாக கூறினார்கள். இன்றைக்கு சீனாவிலே கூட முதலாளித்துவம் வந்துவிட்டது. ஜப்பான் என்பது ஒரு முழுக்க முதலாளித்துவ நாடாக இருக்கிறது. இப்படி பல்வேறு நாடுகளினுடைய அந்நிய முதலீடுகள் காரணமாகத்தான் இன்றைக்கு ஜப்பானினுடைய தொழில் வளம், வணிக வளம் பெருகி இருக்கிறது என்று காட்டினார்கள். ஆனால் ஜப்பானில் என்ன நடந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த தாராளமயமாக்கல் கொள்கையினால் ஜப்பானில் அங்கே இருக்கிற தொழிலாளர்களின் வாழ்க்கை என்ன ஆயிற்று? அங்கே பொருளாதாரம் முன்னேறிற்று என்றால் அது யாருடைய பொருளாதாரமாக முன்னேறிற்று என்பவைகளை நாம் கணிக்க வேண்டியிருக்கிறது. 1998ஆவது ஆண்டு த டீரெகுலரைசேஷன் ஆக்ட் என்கிற ஒரு சட்டத்தை ஜப்பான் கொண்டு வந்தது. அதாவது தொழிலாளர் நலச் சட்டத்தில் திருத்தங்களை அந்த அரசு கொண்டு வந்தது. அந்த டீரெகுலரைசேஷன் ஆக்ட் வருவதற்கு முன்னால் தொழிலாளர்கள் பெற்ற நன்மைகளும், வந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர்கள் தங்களினுடைய உரிமைகளை, பொருளாதார வளத்தை இழந்த கதையையும் இன்றைக்கு ஜப்பானிலிருந்து உலக நாடுகள் அறிந்து கொண்டிருக்கின்றன. அந்த சட்டம், தொழிலாளர் திருத்த சட்டம் வருவதற்கு முன்பு அங்கே 55 வயது வரையிலே வேலைக்கு ஒரு உறுதி, ஒரு பாதுகாப்பு இருந்தது. அதை காட்டிலும் 30% வரை அவர்களுக்கு ஊக்கத்தொகை, போனஸ் வழங்கப்பட்டது. இப்படி பல்வேறு விதமான சலுகைகள் அன்றைக்கு ஜப்பானிலே இருந்தன. ஆனால் இந்த சட்டம், இந்த திருத்தம் வந்ததற்கு பிறகு யாரும் நிரந்தரமான பணியிலே இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ள முடியாத அளவுக்கு யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அனுப்பிவிடலாம் என்கிற நிலை ஏற்பட்டது. ஊக்கத்தொகைகள் நிறுத்தப்பட்டன, பணி நேரங்கள் உயர்த்தப்பட்டன, தொழிலாளர் சங்கங்கள் மறுக்கப்பட்டன. நாம் இந்த செய்திகளையெல்லாம் பார்க்கிற போது
ஏறத்தாழ இந்தியாவிலும் இன்றைக்கு இதே நிலைமைதான் வந்து கொண்டிருக்கின்றது. தொழிலாளர்களுக்கான வேலை நேரம் இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்கங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற தனியார் கணிப்பொறி நிறுவனங்களில் இடமே இல்லை. 8 மணி நேர வேலை என்பதை நினைத்து பார்க்கவும் இயலாது. யாருக்கும் பணி நிரந்தரமில்லை. எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் நீக்கப்படலாம். வேலை செய்கிறவர்களும் எந்த நிறுவனத்திலும் ஒரு 5 ஆண்டுகள் கூட தொடர்ந்து பணியாற்றுவதில்லை. இப்படிப்பட்ட நிலை இங்கேயும் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மிகவும் மோசமான ஒரு கட்டத்தை அடைந்தபோது 2007ஆவது ஆண்டு ஜப்பானில் தொழிலாளர்கள் எல்லாம் இந்த சட்டங்களை எல்லாம் மீறி ஒருங்கிணைந்தார்கள். அல்லது அவர்கள் நசுக்கப்படுகிற போது இயல்பாகவே அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை எழுந்தது. 2007ஆம் ஆண்டு ஜப்பானில் எங்கே பார்த்தாலும் தொழிலாளர்கள் கூடாரங்களை போட்டு கிச்சன் சூப் என்று அதனை எழுதி வைத்தார்கள். கிச்சன் சூப் என்று சொன்னால் இங்கே போராட்டங்கள் நடக்கிற போது நாம் கஞ்சி தொட்டி திறக்கிறோம் என்கிறோமே, அதுதான் நமக்கு கஞ்சி, அவர்களுக்கு சூப். எனவே இங்கே கஞ்சி தொட்டி திறப்பதை போல தொழிலாளர்கள் அங்கே கிச்சன் சூப் திறந்து எங்களுக்கான வாழ்க்கையில் எந்த உத்தரவாதமும் இல்லை, எந்த நேரமும் எங்களுக்கு இந்த கஞ்சி கூட மிஞ்சாது போல் இருக்கிறது என்று போராட்டங்களை தொடங்கினார்கள். ஏறத்தாழ 2 ஆண்டுகள் அந்த போராட்டம் ஜப்பானில் வலிமையாக நடைபெற்றது. கம்யூனிசம் தன்னுடைய நோக்கத்தை, பொருளை இழந்து விட்டது என்று உலகமெல்லாம் செய்திகள் பரப்பப்பட்ட போது மேற்குலக நாடுகளில் பல கம்யூனிச நாடுகள் அந்த நிலையிலே இருந்து மாறிவிட்ட தருணத்தில் இனிமேல் பொது உடைமை என்பது உலகத்தில் எந்த மூலையிலும் வெல்லாது என்கிற எண்ணம் மேலோங்கி கொண்டிருந்த வேளையிலே தான் ஜப்பானில் மறுபடியும் அந்த பொது உடைமை சிந்தனைகள் 2008-09 தொழிலாளர்கள் இடையிலே மலரத் தொடங்கின. அது மட்டுமில்லாமல் 2008ஆம் ஆண்டு ஜப்பானிலே எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் ஒரு வித்தியாசமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது. கார்ல் மார்க்ஸ் எழுதிய தாஸ் கேபிட்டல், மூலதனம் என்கிற புத்தகம் திடீரென்று ஜப்பானில் பல்லாயிரக்கணக்கில் விற்பனையானது. மீண்டும் பொது உடைமை சிந்தனைகள் தங்களுக்கு தேவையாக இருக்கின்றன என்று ஜப்பானிய தொழிலாளர்கள் உணர்ந்தார்கள். என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியோ வேறு சில கட்சிகளோ தேர்தல்களில் பிற நேரங்களில் பின்னடைவுகளை சந்திக்கலாம். ஆனால் தத்துவங்கள் ஒரு நாளும் மண்ணை விட்டு அழிந்து போய்விடுவதில்லை. ஒரு இடத்தில் மறைந்தாலும் மறு இடத்தில் மலரும், ஒரு நாட்டில் தேய்ந்தாலும் மறுநாட்டில் வளரும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் ஒரு முழுக்க முதலாளித்துவ நாடாக இருந்த ஜப்பானில் இன்றைக்கு 2008-09க்கு பிறகு மெல்ல வளர்ந்து மறுபடியும் பொது உடைமை சிந்தனைகள் அங்கே ஆழமாய் வேரூன்றி, வேண்டாம் பழைய தொழிலாளர் சட்டமே சரியானது என்கிற நிலை அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே எல்லாம் மாறி மாறி வரும். ஜப்பானிலிருந்து நாம் இப்போதும் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாளித்துவ பாணியில் தேசத்தை மாற்றுகிற போது ஜப்பானை பாருங்கள் என்று சொன்னவர்கள் அங்கே தொழிலாளர்களினுடைய வளர்ச்சியையும் காட்டி ஜப்பானை பாருங்கள் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் என்பன எல்லாம் அரசுகளுக்கும் முதலாளிகளுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தான் உதவுகின்றனவே தவிர நடுத்தட்டு மக்களுக்கும் உழைக்கின்ற மக்களுக்கும் உதவவில்லை என்கிற உண்மை மறுபடியும் இந்தியாவிலும் இந்த கருத்து வலிமை பெற்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டியிருக்கிறது.